படத்தினுடைய ஓப்பனிங்லேயே 9 பெண்களோட உடல் எங்கங்கிற சுவாரஸ்யமான கேள்விகளோடைய ஆரம்பிக்குது கதை. ஒரு பக்கம் குற்றவாளியை தேடிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் கண்டவுடன் சுடவும் அப்படின்னு உத்தரவோட செயல்பட்டு இருக்காங்க. மறுபக்கம் நான் தாங்க கொலை செஞ்சேன்னு போய் வாண்டடாக சரண்டர் ஆகிறாப்புல குற்றவாளியான ஸ்டீஃபன். ஸ்டீஃபனுடைய பிரச்சனை தான் என்ன, எங்கே அந்த பெண்கள், எதுக்காக அந்த பெண்களை கொலை செய்த? சைக்காஸ்ட்டை போகிற ஸ்டீஃபன் அங்கே தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அம்மா யார், அப்பா யார்? இந்த கதை செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி உல்ட்டாவாக மாற ஆரம்பிக்கும். இவன் இதுக்கு தான் கொலை பண்ணியிருப்பானோ, இல்லை இதுக்கு தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு படம் பார்க்குறப்ப நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் மைக்கேல் நம்மளை போலவே இவன் யார், எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்னு பின்புலத்தையெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் ஸ்டீஃபனுடைய வாயில் இருந்து வந்தால் மட்டுமே அது உண்மை அப்படின்னு நம்பிட்டுருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது ஸ்டீஃபனுக்கு மட்டும்தான் தெரியும். சைக்காலஜிஸ்டுக்கே கிளாஸ் எடுக்கக்கூடிய லெவலுக்கு ஸ்டீஃபன் இறங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அவங்க படத்தை காட்டுறாங்க, கேள்வி பதில் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியான விஷயங்களாகவே நகர்த்த ஆரம்பிக்கிறான். இவன் வேறு மாதிரியான ஆளாட்டிருக்கே அப்படிங்கிறது இவனோட வாயிலிருந்து வெளியில் வரப்போ தான் நமக்கு படம் பார்க்குறப்ப தெரிய வருது. பொதுவாக இந்த மாதிரியான சைக்கோ மான்ஸ்டர் மூவி பார்த்துட்ருக்கிறப்ப போலீஸ் அதிகாரி இவனை தேடிட்டு போகிறதும், இவன் இதுக்கெல்லாம் கொலை பண்ணியிருந்திருப்பான், இந்த மாதிரியெல்லாம் கொலை பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு எதையுமே இந்த படத்தில் காட்டாமல் ஒரு பொண்ணை நிற்க வைக்கிறான். ஒரு கேமரா இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்களுக்கு டைலாகை சொல்கிறான். இது ஒவ்வொரு பொண்ணாக மாறிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுங்களை கொல்றதை கூட காட்டல இந்த படத்தில். ஆனால் அந்த 9 பெண்களும் மாயம். இந்த 9 பெண்களுமே பிணம் எங்கே அப்படிங்கிறப்ப நான் இந்த ஒரு காட்டில் கொண்டு போய் போட்டுருவேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பார்த்தா அங்கே பணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஓ, இது பெரிய ட்விஸ்டாரில் இருக்குது. நாய்கியோ நரியோ எது இழுத்துட்டு போனாலுமே தடயம் இருக்கும், அங்கே ஒரு தடயமும் கிடையாது. இதுக்கான கேள்வியும் நமக்கு கேட்க தோணும், அதுக்கு விடையும் கிளைமேக்ஸில் இருக்குது. ஆனால் கோர்ட்டில் ஏப்பா அந்த பணம் எங்கே அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் படம் தான், மற்ற மொழிகளும் டப்பிங்கில் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.